10வது அல்லது 12வது வகுப்பில் கல்வியில் தடை ஏற்பட்டதா மற்றும் தேர்ச்சி பெற முடியலையா? இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திர ப்ரீ ஸ்கூலின் டே கேர். வாழ்க்கையில் ஒரு கட்டம் வரும். அப்போது நீ உன்னையே கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, நான் இன்னும் என்னுடைய கடந்த காலத்தோடு போராடிக் கொண்டே இருக்கிறேனா, அல்லது நான் வாழ வேண்டிய புதிய வாழ்க்கைக்குள் நடக்க தயாராக இருக்கிறேனா? அன்றாடம் பலர் சிக்கிக் கொள்வது முன்னால் நடந்த விஷயங்கள், உடைந்த உறவுகள், திரும்ப வராத நபர்கள், மாறாத சூழ்நிலைகள், இந்த அனைத்தையும் மாற்ற முடியும் என்று நம்புகிற மாயை. ஆனால் உண்மையில் மனிதன் மிக கடினமாக செய்யும் ஒன்று என்னவென்றால் விடுவிப்பது. அது நபர்களாக இருந்தாலும், பழக்கங்களாக இருந்தாலும், எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும், நம்மை ஆண்டாண்டாக கட்டித் தடுத்த நிழல்களாக இருந்தாலும். நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் சிலர் உன் வாழ்க்கைக்கு சேர்வதற்காக உருவாக்கப்படவில்லை. சில கதவுகள் திறக்கப்படவே மாட்டாது. சில உறவுகள் நீண்டு கொள்வதற்காக வரவில்லை. ஆனால் இந்த உண்மையை ஏற்க மனிதன் விலகாமல் போராடுகிறான். அந்த போராட்டமே அவனை சோர்வடிக்கிறது. உன் மனம் தொடர்ந்து சொல்வது, இன்னும் கொஞ்சம் முயற்சி செய், இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கொள், ஒரு நாள் எல்லாம் மாறும். ஆனால் அந்த ஒரு நாள் வரவே மாட்டாது. இதை கேட்கவே வேதனை. ஆனாலும் இதுதான் மெய்மை. எதையாவது பிடித்து வைத்திருக்கிறோம் என்பதற்காக அது நமக்கானது ஆகிவிடாது. ஒரு கயிற்றை மிக வலுவாக இழுத்தால் அது நமக்கு காயம் தரும் போல, நமக்கல்லாததை இறுக்கமாக பிடித்து கொள்வதும் நமக்கு ஆழமான வலியை தந்தே தீரும். ஆகவே வாழ்க்கை சொல்லும் மிகப்பெரிய பாடம் இதுதான். எதிர்ப்பதை நிறுத்து, ஒத்துக்கொள், விடு, முன்னேறு. உன்னிடம் சேர்ந்தவர்களை நீ துரத்த வேண்டியதில்லை. உன்னை மதிப்பவர்களை நீ கேட்கவோ கோரிக்கையிடவோ வேண்டியதில்லை. உன்னை உண்மையில் நேசிப்பவர்களை நீ விளக்க வேண்டியதில்லை. அதே நேரத்தில் உனக்கு பொருந்தாதவர்கள் உன் ஆன்மாவை எரித்துக் கொண்டே போகும். மனிதர்கள் மாறுகிறார்கள், சூழ்நிலைகள் மாறுகிறார்கள், உணர்வுகள் மாறுகின்றன. அதனால் வாழ்க்கை நமக்கு தேவையானவர்களை வைத்துக் கொள்ளும், தேவையற்றவர்களை அப்புறப்படுத்தும். நீ செய்ய வேண்டியது ஏற்றுக்கொள்வது மட்டுமே. விடுவிப்பது தோல்வி அல்ல, அது ஒரு வெற்றி. ஏனென்றால் நீ உன் மன அமைதிக்காக, உன் வளர்ச்சிக்காக, உன் எதிர்காலத்திற்காக ஒரு முடிவை எடுத்திருக்கிறாய். உன் உள்ளே இருக்கும் உண்மை எப்போதும் சொல்வதே, உனக்கு இன்னும் சிறந்தது உள்ளது, இது உனக்கானது அல்ல. ஆனால் நாம் பயப்படுவதே அறியாத பாதையை. அதனால்தான் மனிதன் பல ஆண்டுகள் அழிந்த உறவுகளை தாங்கிக் கொண்டு, அவமதிப்பு தரும் இடங்களை பிடித்து, தன்னை அங்கீகரிக்காத நபர்களை துரத்தி கொண்டு நடக்கிறான். ஆனால் உண்மையில் நீ ஒரு இடத்தை விட்டுவிட்டால்தான் உனக்கான இடம் திறக்கும். ஒரு கையை நீ காலி செய்யாத வரை அதில் புதியதை கொள்ள முடியாது. உன் வாழ்க்கையிலும் அதே. இனி உனக்கு உதவாததை நீ தாங்கிக் கொண்டே இருந்தால் உனக்காக வரக்கூடிய விஷயங்களை நீதானே தடுத்து நிறுத்துகிறாய். உன்னால் கட்டுப்படுத்த முடியாததை பிடித்து கொண்டு வாழ்ந்தால் நீ எப்போதும் உன் ஆற்றலை, உன் அமைதியை, உன் மகிழ்ச்சியை இழப்பாய். உலகம் எவ்வளவு மாறினாலும் பல உண்மைகள் மாறாது. நீ விரும்புவதால் யாரும் மாறமாட்டார்கள். நீ நல்லவனாக இருப்பதால் யாரும் உன்னுடன் தங்க மாட்டார்கள். நீ காயப்படவில்லை என்று நடித்து கொண்டால் காயம் மறையாது. அதனால் வாழ்க்கைக்கு துணிவாக கூற வேண்டியது, எனக்கு மாற்றம் தேவை, நான் முன்னேற வேண்டும், இனி நான் தாங்க முடியாது. எத்தனை பேர் உன் வாழ்க்கையை விட்டு வெளியேறினாலும் அது ஒரு இழப்பு அல்ல. அவர்கள் போனது ஒரு ஆசீர்வாதம். அவர்கள் உனது எதிர்காலத்தில் இடம் பெற்றிருக்க கூடாதவர்கள். வாழ்க்கையில் சில சமயங்களில் நாங்கள் யார் என்பதை புரிய வைப்பதற்காக சிலரை கொடுப்பதும் பின்னர் பிரிப்பதும் உண்டு. அது தண்டனை அல்ல, அது பாதுகாப்பு. வாழ்க்கை உன்னிடமிருந்து எதையாவது எடுத்துச் செல்லும்போது அது உன்னை குறைவாக ஆக்குவதற்காக அல்ல, அது உனக்கு எதிர்பார்ப்பதை விட சிறந்ததை வரவழைக்கத்தான். ஆனால் அந்த நல்லதை பெற உன் கைகளில் பிடிக்கப்பட்டிருக்கும் பழையதை நீ விட வேண்டும். உறவுகள், நட்புகள், பழக்கங்கள், சூழ்நிலைகள், இவை அனைத்தும் எதற்கோ ஒரு காரணத்தால் வருகிறது. ஒரு காலப்பகுதிக்காக இருக்கும், ஒரு பாடம் கற்றுத்தரும், பின்னர் நழுவிவிடும். நாம் செய்ய வேண்டியது அந்த போக்கை நம்புவது. உன் வாழ்க்கையில் நடந்த புண்களை நீ தினமும் மீண்டும் திறந்தால் அது ஒருபோதும் குணமாகாது. நீ நேற்று நடந்ததை நினைத்து இன்று அழுதால் நாளை வரும் மகிழ்ச்சியை இழந்து விடுவாய். உன் மனதில் நீ தாங்கிக் கொண்டிருக்கும் நபர்கள், அவர்கள் உன்னை கூட நினைக்காமல் முன்னேறிவிட்டிருக்கலாம். நீயே மட்டும் அந்த நினைவுகளை மீண்டும் பிடித்துக் கொள்கிறாய். ஆனால் உண்மையில் உன் எதிர்காலத்தை பிடிக்க உன் 2 கைகளும் சுதந்திரமாக இருக்க வேண்டும். உன் அமைதி ஒரு மிகப்பெரிய செல்வம். அதை யாருக்காகவும் தியாகம் செய்ய வேண்டாம். உன்னை சிறிதாக்கும் இடங்களிலிருந்து விலகி நில். உன்னை தாழ்த்தும் நபர்களிடமிருந்து விலகி நில்.
உன் கனவுகளை மிதிக்கும் சூழ்நிலைகளிலிருந்து விலகி நில். உன் மன அமைதியை அழிக்கும் பழக்கங்களிலிருந்து விலகி நில். ஏனென்றால் ஒரு மனிதன் தன்னைத்தான் பாதுகாக்கவில்லை என்றால் உலகம் யாரும் அவனை பாதுகாக்காது. விட்டுவிட்டு முன்னேறுவதில் வலிமை உள்ளது. அது ஒரு உறவை கைவிடுவது மட்டும் இல்லை, அது உள்விதியை மீட்டெடுப்பது. நீ எதையும் கட்டாயப்படுத்த வேண்டியதில்லை. போக வேண்டியவர்கள் போகட்டும், வர வேண்டியவர்கள் வருவார்கள், தங்க வேண்டியவர்கள் தங்குவார்கள். நீ செய்ய வேண்டியது ஒரே ஒன்று, உன்னை நீங்களே தேர்ந்தெடு. அதுவே அனைத்து மாற்றங்களின் முதல் படி. இன்று நீ விடுவிக்கிற ஒரே ஒரு பழக்கமோ, ஒரே ஒரு நினைவோ, ஒரே ஒரு நபரோ உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடியது. வாழ்க்கை உன்னை சோதிக்கும், உன்னை காயப்படுத்தும், உன்னை உடைக்கும். ஆனால் அந்த உடைப்பு உன்னை ஒரு புதிய மனிதனாக அமைக்கிறது. அங்கேதான் உன் மறுபிறப்பு, அங்கேதான் உன் வலிமை, அங்கேதான் உன் உண்மையான பயணம் தொடங்குகிறது. ஆகவே நினைவு வைத்துக்கொள், வெற்றி என்பது நீ பெற்றதல்ல, நீ விடுத்ததுதான். சுதந்திரம் என்பது நீ சேர்த்ததல்ல, நீ விடுவித்ததுதான். அமைதி என்பது நீ தேடியதல்ல, நீ தாங்கிக் கொண்டதை விட்டபோது உன்னை வந்தடைந்தது. உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டுமானால் முதலில் நீ மாற்றப்பட வேண்டும். உன் மனதை மாற்று, உன் திசையை மாற்று, உன் சுற்றத்தை மாற்று, உன் ஆற்றலை மாற்று. உலகம் தானாக மாறிவிடும். விடு, விலகு, முன்னேறு. உன் ஆன்மா உன்னை அழைக்கிறது. கேள், பின்பற்று, பயப்படாமல் நடந்து வா. உனக்கான வாழ்க்கை அங்கிருக்கிறது, நீ வர காத்திருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.